கைஸ் நீங்க ப்ரிவியூல பார்த்த மாரி இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த மாரி ஒரு கட் அவுட் டிரான்சாக்ஷன எப்படி ரொம்ப சிம்பிள் எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ முடிஞ்ச அளவு ஃபுல்லா பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றங்க. வித்அவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே. Capcut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த ஃபுட்டேஜ் எடிட் பண்ண போறீங்களோ அந்த ஃபுட்டேஜ் சூஸ் பண்ணீங்க. நான் சூஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ப்ளே பண்றேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோஸ் இருக்கும். ஒரு 4 வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 4 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, வேற வேற ஆக்ஷன்ஸ் மாரி இருக்கும். ஸோ இது ஒரு ஆக்ஷனா இருக்கும். அண்ட் இது ஒரு ஆக்ஷனா இருக்கு பாருங்க. இதே மாரி 4மே வந்து எனக்கு ஒரு ஆக்ஷனா குடுத்துருக்கேன். ஸோ அப்போ டிஃபரன்ஸ் ஆக்ஷன் குடுத்தா தான் நீங்க கட் அவுட் டிரான்சாக்ஷன் குடுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்குல்ல அந்த வீடியோ விட்டுருங்க. செகண்டா இருக்குல்ல அந்த வீடியோக்கு வந்து வாங்க. ஏன்னா அங்க தான் நம்ம வந்து கட் அவுட் டிரான்சாக்ஷன் குடுக்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் வீடியோ கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீஸ் அப்படின்னு இருக்கும். ஃப்ரீஸ் கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ இத கிளிக் பண்ணுறங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எந்த இடத்துல அத கர்சர் வச்சு செட் பண்ணீங்களோ, ஸோ அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மாரி எடுத்துட்டு, அந்த லேயர வந்து உங்களுக்கு மேல ஆட் பண்றோம். ஸோ இப்போ அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுத்தமா மூவ் ஆகாது. ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த எந்த ஃபோட்டோ எடுத்தீங்களோ, அந்த வீடியோ வந்து அதுக்கு பக்கத்துல ஆட் ஆயிட்டு இருக்கும். தெரியுதா? இதுவரைக்கும் உங்களுக்கு மூவே ஆகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மூவ் ஆகுது. ஏன்னா, அது செகண்ட் வீடியோ வந்து பின்னாடி அனுப்பிச்சுட்டு, நீங்க எத வந்து ஃபோட்டோ எடுத்தீங்களோ, அது ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஃப்ரீஸ் ஆன ஃப்ரேம ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, கீழ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவர்லேன்னு இருக்கும். ஓவர்லே கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேல அந்த இருக்க ஃப்ரீஸ் ஆன லேயர் வந்து கீழ வந்துரும். ஓகேவா? செகண்ட் லேயருக்கு வந்துரும். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டே வந்துட்டு கரெக்ட்டா 2 லேயருக்கும் சென்டரா வந்து செட் பண்றேங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைட்டா அன்சூம் பண்றேங்க. அன்சூம் பண்ணிட்டு, இந்த கிளிப்ப வந்து லைட்டா ட்ரிம் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க ட்ரிம் பண்ணாலே ட்ரிம் ஆகும். அதுலேருந்து லைட்டா கொண்டு வந்தாலே ட்ரிம் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, எது வரைக்கும் இருக்குன்னு பாருங்க. நம்ம ஓரளவுக்கு லைட்டா வந்து சின்னது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளிப் வந்து கொஞ்சமா அதிகமா இருக்க மாரி பார்த்துங்க. செகண்ட் கிளிப் கிட்ட வரும்போது கம்மியா இருந்தா போதும். இப்போதைக்கு போதும். நம்ம வேணும்னா அப்புறம் ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் அந்த நீங்க ஃப்ரீஸ் பண்ணீங்கல்ல அந்த லேயர், அத கிளிக் பண்ணீங்க. செகண்ட் லேயர். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிமூவ் பேக்கிரவுண்டுன்னு இருக்கும். ரிமூவ் பேக்கிரவுண்ட் கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ இத கிளிக் பண்ணுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ரிமூவல்னு இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிமூவ் பண்ரும். ஸோ மேல பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன் ரிமூவ் ஆயிட்டு இருப்பாங்க. பட் உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் ஜஸ்ட் பின்னாடி மூவ் பண்றேன். இப்ப தெரியுதா? ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருந்தது. ஸோ நம்ம பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணதுனால, பேக்கிரவுண்ட்ல இருக்க பெர்சன் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல தெரிவாங்க. ஓகேவா? கிளியரா புரியுதுல்ல? கன்ஃப்யூஷன்லாம் இல்லல்ல? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இல்ல ப்ரோ எனக்கு கரெக்ட்டா கட் ஆகல. ஒரு சைடெல்லாம் விட்டுடுச்சு. அது கரெக்ட்டா பண்ணல அப்டின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா அது ஏஐ தான். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் தான் உங்களுக்கு கட் பண்ணி குடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கட் ஆகல அப்டின்னா, கஸ்டமைஸ் கட் அவுட்ன்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இதில 3 ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. குயிக் பிரஷ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எரேஸ் பண்றது. ஸோ நீங்க பிரஷ்ஷ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுன்ற சைஸ குடுத்துட்டு, ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடம் விட்டுருக்கோ, ஸோ இந்த மாரி நீங்க பெயிண்ட் பண்ணீங்கன்னா, அந்த இடம் மட்டும் மேல இப்ப நான் பெயிண்ட் பண்ணல பக்கத்துல. ஸோ அந்த மாரி ரெட் கலர்ல காட்டும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அத எரேஸ் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ எனக்கு தேவையில்ல அப்டின்னா, ஜஸ்ட் நீங்க பேக் மாடல் அழுத்திட்டீங்கன்னா, நார்மலா அது கட் அவுட் பண்ற மாரி கட் அவுட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? கன்ஃப்யூஷன் ஆகலையே? ஓகே. நெக்ஸ்ட் டிக் பண்ணிடுறேன். ஏன்னா பக்காவா கட் பண்ணிடுச்சு. நான் எதுவும் இது பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளிப்போட செகண்ட் கிளிப்போட எப்படி சொல்றதுன்னா, நீங்க ஃப்ரீஸ் பண்ணீங்கல்ல, அந்த கிளிப் இருக்குல்ல, ஸோ அத கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிட்டு மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குட்டியா ஒரு டைமண்ட் ஷேப்ல இருக்கும். கீ ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான டூலு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத கிளிக் பண்றேங்க. கிளிக் பண்ணியாச்சா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைட்டா ஃப்ரண்ட்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு வீடியோ வந்து அந்த நம்ம ஃபோட்டோ வந்து அப்படியே நின்னுட்டுருக்கும். ஸோ ஜஸ்ட் கரெக்ட்டா அதோட ஸ்டார்ட்டிங் வந்துருங்க. அந்த கீழ இருக்குல்ல, அந்த ஃப்ரீஸ் ஆன லேயரோட ஸ்டார்ட்டிங் வந்துட்டு, ஜஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு, அந்த பெர்சன லைட்டா கீழ நவுத்தி விட்டுருங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு வீடியோல மெயின் கேரக்டர் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பெர்சன் தான். இப்ப நிக்கிறார்ல அவரு தான். ஸோ செகண்ட் வீடியோ வரும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து, அதுக்கப்புறம் இவரு போய் அந்த பெர்சன் கூட ஜாயிண்ட் ஆயிடுவாரு. தெரியுதா? கன்ஃப்யூஸ் பண்ணலையே? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைட்டா ஸ்லோவா போகும் பாருங்க. தெரியுதா? ஸ்லோவா தானே போகுது. இப்போ லைட்டா ஸ்பீட் ஆக்கலாமா? ஜஸ்ட் அந்த கீழ இருக்க அந்த செகண்ட் லேயர் கிளிக் பண்ணிக்கிட்டு, மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் அப்படின்னு இருக்கும். கிராஃப் கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ இத கிளிக் பண்ணுங்க. ஓகே. கிராஃப கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். இது எதுக்கு ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெர்சன் வந்து ஸ்பீடா போணுமா, ஸ்லோவா போணுமான்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து அத கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதில நவுத்திட்டே வந்தீங்கன்னா, இதில ஈஸி அவுட்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ண வர பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன் வந்து லைட்டா ஸ்பீடா வந்துட்டு மேல வருவாரு.
ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கர்வ் மாதிரி இது. அந்த பர்சனை எவ்வளோ ஸ்பீடாக வரணும், ஸ்லோவாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ரோ இந்த ஈஸி அவுட் மட்டும் தான் கொடுக்கணுமா, வேறு கொடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்கலாம். பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதா கொடுக்காதீங்க. இது ஃப்ரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளெயினாக இருக்கும், மட்ட மாதிரி இருக்கும், லைனர்னு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் வந்து ஈஸி கட் அவுட்டில் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஈஸி அவுட் கொடுங்க. அதே மாதிரி எந்த கிராஃப் வந்து ஐயா போகுதுன்னு பாருங்கள். ஸோ அதை கொடுங்க. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கிளியராக சொல்லிட்டுருங்க. ஸோ ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஈஸி அவுட் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிக் மட்டும் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடாக வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகிடும். தெரியுதா? இப்போ பாருங்களேன், ஸ்பீடாக வந்து ஜாயிண்ட் ஆகுதா? இதுதான் நம்மளுக்கு வேணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பேக் வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ லேயர் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். எங்கே ப்ரோ அந்த ஃபோட்டோ லேயரை காணணும்னு கேட்டிங்கன்னா மேலே பாருங்களேன், குட்டியாக ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்குது பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ அந்த இடத்துல கரெக்டாக கர்சரை செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் ஒரு லைன் ரெட் கலரில் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு அதை மார்க் பண்ணி காட்டிகிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வீடியோ எஃபெக்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். நோ இன்டர்நெட் கனெக்ஷன், ட்ரை டு த இன்டர்நெட் அண்ட் கனெக்ட் அப்படின்னு காட்டும். இந்த மாதிரி வந்தால் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இது எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக ரிசால்வ் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டிங், ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வெர்டிக்கல் பிளர்ன்னு இருக்கும். வெர்டிக்கல் பிளர் கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளர் எஃபெக்ட் மாதிரி ஆகிட்டு இருக்கும் உங்கள் வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளர் எஃபெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அது கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 31 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிவிட்டேன். செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பிளர்ராக இருக்கும் பாருங்கள் வீடியோவை. தெரியுதா? பேக்ரவுண்ட் இருக்க வீடியோ வந்து பிளர்ராக இருக்கும். அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிவார். பட் நம்மளுக்கு அப்படி இருக்கக்கூடாது. அந்த பர்சன் பிளர்ராகவும் பேக்ரவுண்ட் இருக்க வீடியோ வந்து கிளியராகவும் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அட்ஜஸ்ட், ரீப்ளேஸு, டூப்ளிகேட்டு, ஆப்ஜெக்ட்னு. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 செலக்ட் ஆகிருக்கும். மெயின் வீடியோ, ஓவர்லே வீடியோ. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிளர் எஃபெக்ட் மெயின் வீடியோவில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் அது செலக்ட் ஆகிருக்கு. அதை நீங்கள் வந்து ஓவர்லேன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை பாருங்களேன். அந்த பர்சனுக்கு வந்து பிளர்ராகவும் பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ஃபுல்லாக கிளியராகவும் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி நீங்கள் அந்த கட் அவுட் பர்சன் ஆட் பண்ணிங்க, அந்த பர்சன் எது வரைக்கும் வரான்னு பாருங்கள். கரெக்டாக அந்த ரெட் கலர் லேயர் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் முடியுது. ஸோ இது வரைக்கும் வந்து கரெக்டாக வந்து அந்த நம்ம எஃபெக்டை வந்து ட்ரிம் பண்ண போகிறோம். ஸோ புரியுதா? கன்ஃபியூஷன் ஆகலையே? இந்த ஃபோட்டோ பர்சன் வந்து இந்த மேலே ரெட் கலரில் இருக்குல்ல, அது வந்து ஹைலைட் பண்ணி காட்டிகிட்ருக்கு. கரெக்டாக அந்த இடத்துல வரைக்கும் நம்ம வந்து அந்த எஃபெக்ட் வந்து கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் தேவைப்படாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எஃபெக்ட் அப்படியே ட்ரிம் பண்ணி கரெக்டாக வந்து அந்த ரெட் கலர் எவ்வளோ தூரம் இருக்கோ ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து கரெக்டாக நான் வந்து செட் பண்ணிடுறேன். ஏன்னா அது வரைக்கும் வந்து கரெக்டாக வந்து அந்த பிளர் ஆட் ஆனால் போதும், பக்காவாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எண்டிங்கில் வந்து அந்த கர்சரை செட் பண்ணி வச்சுங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்களா அந்த பிளர் எஃபெக்ட், அது எண்டிங்கில் வந்து அந்த கர்சரை செட் பண்ணிவிட்டு கீழே வீடியோ எஃபெக்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நைட் கிளப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேக் அப்படின்னு இருக்கும். ஷேக் கரெக்டாக இந்த இடத்துல இருப்பாருங்க ஃபஸ்ட்டாக. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வீடியோ பாருங்களேன், ஷேக் ஆகிட்டே இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்பீடுன்றதை கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள். ஒரு 12 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஒரு 12 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அது கீழே இன்டென்சிட்டின்னு இருக்கும். ஸோ இன்டென்சிட்டியை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுங்கள். ஒரு 16 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேக் வந்துடுறேன். இங்கே டிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைட்டான ஒரு ஷேக் எஃபெக்ட்டில் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த ஷேக் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து இந்த கிளிப்பு முடியும் போது அந்த கிளிப் ஆட் ஆகணும், மேலே கண்டினியூஷன் ஆகணும். ஸோ இந்த மாதிரி தெரியுதா? இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம இந்த வெர்டிக்கல் பிளர், அந்த பிளர் எஃபெக்ட். செகண்ட் வந்து அது முடிஞ்ச வேணும் இந்த ஷேக் எஃபெக்ட் லைட்டாக ஆட் ஆகிடணும். ஆட் ஆனதுக்கப்புறம் தான் வீடியோ பார்க்க கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஷேக் எஃபெக்ட்டை பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப லென்த்தாக இருக்குது, அவ்வளோ லென்த்து தேவைப்படாது. மேக்ஸிமம் சின்னதாக்கி வச்சுங்க. ஏன்னா நம்ம அந்த பர்சன் வந்து ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டான ஷேக் எஃபெக்ட் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். இன்னும் வீடியோ முடியல, இன்னும் வீடியோ இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். ப்ரிவ்யூ மாதிரி பாருங்கள் இப்போ பண்ண வரைக்கும். தெரியுதா? கரெக்டாக அந்த பர்சன் வந்து ஜாயிண்ட் ஆகிடுங்கப்புறம் பக்காவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க சினிமாட்டிக் வீடியோ எடிட்டிங் எப்படி எடிட் பண்ணுறது, இஎஃப்எக்ஸ் வீடியோ எடிட்டிங் எப்படி எடிட் பண்ணுறது, அதே மாதிரி க்ளோயிங் எஃபெக்ட் வீடியோ உங்கள் வீடியோவில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி Capcutல எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 வீடியோ லிங்க்கு ப்ளஸ் நான் இது வரைக்கும் Capcutல போட்ட வீடியோ லிங்க் பிளேலிஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சிம்பிளாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் எனக்கு வேறு யாராவது சப்போர்ட் பண்ண போகிறா? ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆட் பண்ண லேயர் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து செட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எல்லா வீடியோக்கு வந்து செட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த அடுத்த வீடியோ இது 3rd வீடியோ. ஸோ நான் 3rd வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அகைன் இந்த லேயரை நான் கிளிக் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லேன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ வந்து நான் கீழே நவுத்திட்டு வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த வீடியோக்கும் வந்து சேம் இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பர்சனை கட் அவுட் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணுவீங்களே, அந்த வெர்டிகல் பிளர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷேக் எஃபெக்ட் இது 2ம் அகைன் ஆட் பண்ணுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. ஒரு ட்ரிக் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்பீங்களா, அந்த கிட்ட வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் இருக்காது. இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு சொல்லி இங்கே ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே எஃபெக்ட் ஷோ ஆகும். ஸோ ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த கிளிப்பில் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கிளிப்லேயும் போயிட்டு நீங்கள் இதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கம்மி பண்ணின்னு செட் பண்ணிலாம் இருக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதே மாதிரி காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த லேயர் எது வரைக்கும் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த பர்சன் லேயர் எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக வந்து அது வரைக்கும் இது ஏற்ற மாதிரி ட்ரிம் பண்ணி விட்ருங்க. ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பிளர் எஃபெக்ட்டையும் கொண்டு வந்துடும். ஸோ அந்த பிளர் உங்களுக்கு சேர்ந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அடுத்த எஃபெக்ட்டையும் நான் எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ அந்த ஷேக் எஃபெக்ட் இருக்குல்ல, ஸோ இதையும் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிடுறேன். ஸோ கரெக்டாக முடிய ரேஞ்சுக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வெர்டிகல் பிளர் வந்து லைட்டாக கீழே இருக்குது. ஸோ அதை நான் மேலே கொண்டு வந்துடுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கிளிப்லேயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். தெரியுதா? பக்காவாக வந்து செட் ஆயிருக்கா? ஓகே. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் 2 கிளிப்புக்கும் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் வீடியோ முடியல. இன்னும் நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே. பக்காவாக வந்து செட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட ஃப்ரண்ட்டுக்கு வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வீடியோ எஃபெக்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நைட் கிளப்னு சொன்னேன்ல, ஸோ அதில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஃப்ளாஷ்ன்னு இருக்கும். பிளாக் ஃப்ளாஷ் 2 கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். தெரியுதா? ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வீடியோ பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே பிளாக்காக பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வேணும். இப்போ அதை அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கம்மி பண்ணிங்க. ஒரு 21 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அது கீழே இன்டென்சிட்டின்னு இருக்கும். ஸோ இன்டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். லைட்டாக வரும் பிளாக் எஃபெக்ட் ஆடே வரும். ஸோ இதோட எஃபெக்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட ஃபுல்லாக வந்து செட் பண்ணிடுறேன். ஓகே. பக்கா. இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து பக்காவாக ஜாயின் ஆகிட்டு ஒரு மாதிரி பிளாக் எஃபெக்டாக வரும். ஸோ வீடியோ பக்காவாக வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். இப்போ இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் இப்படி தான் ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ தான் வந்து உங்களுக்கு 4K குவாலிட்டி வரும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ தான் அது. இந்த வீடியோ லிங்க்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, tata bye bye from SD.